இந்த இஸ்லாமிய பாடத்திட்டம் என்ன தெரியுமா? இந்த உலகில் வாழுகிற அத்தனை பேரும் ஒரு தகப்பனுக்கு பிறந்தவர்கள் என்கிற திட்டம். யா அய்யுஹன்னாசு இன்னா கலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்ஸா, மனித குலமே உங்களை ஒரு ஆண் பெண்ணிலிருந்து நாம் படைத்திருக்கிறோம். வஜஅல்னாக்கும் ஷூபன் வ கபாயில லிதஆரஃபு, உங்களை ஒருவர் அறிந்து கொள்வதற்குத்தான் பல கிளை கோத்திரங்களாக பிரித்திருக்கிறோம். இறைவன் ஆதம் நபியை படைத்தான், முதல் மனிதர் ஆதாமை படைத்தான், களிமண்ணால் படைத்தான். அந்த மண்ணை எங்கிருந்து எடுத்தான்? உலகத்தில் எல்லா பகுதியிலும் எடுத்தான். சிகப்பு, வெள்ளை, மானரம், கருப்பு, அண்டங்கருப்பு என்று அனைத்து நிற மண்ணையும் எடுத்து குலைத்து அதை ஒரு உருவகமாக அமைத்து ஊதினான், ஆகு என்றான், ஆக்கப்பட்டார் ஆதம். நபிகள் பெருமகனார் சொன்னார்கள், இதனால் தான் பிறந்திருக்கின்ற சந்ததிகள் கருப்பாக, வெள்ளையாக, மானரமாக பல நிறங்களிலே பிறந்திருக்கிறார்கள் என்றார்கள். இப்படி பல நிறத்தவர்களாக பல வகையான அடையாளங்களிலே வந்தவர்களாக இருந்ததற்கு காரணம் ஒருவர் பார்த்து அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான். ஒரே மாதிரி ஒரு பிஸ்லரி வாட்டர் அடிக்கிற மாதிரி டக டகன்னு பிளாஸ்டிக் பாட்டில் அடிச்ச மாதிரி அடிச்சிருந்தா வித்தியாசம் தெரியாது. வேறுபாடு இருந்தால்தான் அடையாளம் காண முடியும். அக்கால் தங்கை அடையாளம், பிள்ளைகளுக்கான அடையாளம், பெற்றோர்களுக்கான அடையாளம், அண்ணன் தம்பிக்கு அடையாளம், கணவன் அவன் தம்பிக்கு அடையாளம் என்று வேறுபாடு இருக்க வேண்டும். இறைவன் அமைத்து கொடுத்தான். இந்த வேறுபாடு எதற்கு? பெருமைக்கும், ஆணவத்திற்கும், அகந்தைக்கும், தீண்டாமைக்குமா? இல்லை, நீங்கள் அடையாளம் கண்டு கொள்வதற்குத்தான் இறைவன் அமைத்தான்.